இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அந்த நாள் முழுவதும் நம்மோடு முருகன் பயணம் செய்வதாக நம்மால உணர முடியும். முடிந்தவர்கள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம். இப்படி 9 நாட்களும் முருகனுடைய நினைப்போடு முருகனுடைய பாடலை கேட்டு அரோகரா முருகா அப்படின்ற இந்த நாமத்தை மனமுருக சொல்லி இந்த முருக விரதத்தை கடைபிடித்தாலே போதும் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முழு நேரமும் முருகர் வழிபாட்டை நிச்சயம் செய்ய முடியாது. அவரவருக்கு வேலை இருக்கும். வேலையை விட்டுவிட்டு முருகரை வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு முருகனுக்கே கோபத்தை கொடுக்கும். நம்முடைய கடமையும் வேலையும் தான் நமக்கு முதல் கண்ணாக இருக்க வேண்டும். அதிலேயே நாம் முருகனை காணலாம். வேலை செய்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 9 நாள் மட்டும் முருகனுக்காக ஒதுக்கி வையுங்கள். நல்லதே நடக்கும். வரக்கூடிய தைப்பூசத்தன்று நீங்க முருகனுக்கிட்ட வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே நடக்கும். தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஒருவேளை ஒரு பொழுதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தோ பால் பழம் சாப்பிட்டோ வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தோ